வணக்கம். இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம், அதில் பலியான 41 உயிர்கள். ஸோ இந்த 41 உயிர்கள் பலியானதுக்கு அப்புறமா, இந்த 41 உயிர்களுக்கு சேர்ந்த இந்த குடும்பங்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்போ போய் வந்து சந்திப்பார், கரூருக்கு என்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போவார் அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக எல்லா தரப்பு மக்கள் கிட்ட இருந்தும் தொடர்ந்து வச்சுட்டே வந்து வந்து இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரி கரூருக்கு வந்து போகணும், அதுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெர்மிஷனும் அது தொடர்பாக வந்து காவல்துறையோட அனுமதியும் வந்து வேணும் அப்படின்ட்டு பல முறை அவங்க வந்து பெட்டிஷன் வந்து போட்டிருந்தோம். அதுக்கான பதில் சரியாக வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்கி வந்து தராத காரணத்தினால நாங்கள் வந்து மாமல்லபுரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த எல்லா குடும்பங்களையுமே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து வர வச்சு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறோம் அப்படின்ட்டு தாவேகா தரப்புல இருந்து சொல்ல வந்து பட்டுச்சு. ஸோ அது தொடர்பாக இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த உயிர் பலியான 41 பேரில் கிட்டத்தட்ட 38 குடும்பங்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து வர வச்சுருக்காங்க. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 குடும்பங்கள் ஒரு சில சூழ்நிலையால் இன்றைக்கி வந்து வர முடியல. பட் அவங்களுமே ஒரு நாளில் வந்து விஜய் வந்து பார்ப்பார் அப்படின்னு வந்து தாவேகா தரப்புல இருந்து சொல்ல வந்து படுது. ஸோ இந்த 38 குடும்பங்களை கரூர் மாவட்டத்தில் வந்து மொத்தமாக டிவிகேக்காரங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு மாமல்லபுரத்துக்கு வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ ஒரு பிரைவேட் மீட்டிங்காக தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டிவிகே தரப்புலேருந்து. தாவேகா தலைவர் விஜய் இந்த 38 குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 250 கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து சேர்த்தா ஒரு 256 பேர் வந்து மொத்தமாக வந்து அந்த 38 குடும்பம் வந்து மொத்தமாக வந்து இருக்கிறதா வந்து சொல்ல வந்து பட்டுச்சு. ஸோ எல்லாரையுமே ஒவ்வொருவராக வந்து சந்தித்து ஒவ்வொரு குடும்பமாக வந்து சந்தித்து பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். ஸோ அங்கே என்னென்னலாம் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்குறப்ப முதல் படியாக எல்லார்கிட்டேயுமே ரொம்பவே வந்து தாழ்மையாக மனம் முருங்கி உடஞ்சி போய் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்ட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த விஷயம் நமக்கு வந்து தெரியுது. பர்சனலாக எல்லார்கிட்டேயும் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கண் கலங்கி அழுது இது யாருமே வந்து எதிர்பார்க்காத, யாருமே வந்து இப்படியெல்லாம் நடக்கவே கூடாத ஒரு சம்பவம் வந்து அரங்கேறிடுச்சு. நாங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுத்தாலும் இதுக்கு வந்து போன உயிர்களுக்கு அது வந்து ஈடுணையே வந்து ஆகாது. என்னால் பண்ண முடிஞ்சது இப்போ வந்து ஒன்று தான். காலத்துக்கும் உங்களோட குடும்பத்துக்கு என்னென்ன வந்து பண்ணணும், உங்களோட இதர செலவுகள், உங்களோட மொத்த வாழ்வாதாரம் இது எல்லாத்தையுமே நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த 38 ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு விஜய். ஸோ பர்சனலாகவே எல்லார்கிட்டேயுமே வந்து தனியாக வந்து உட்காந்து ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொரு நபராக வந்து அவர் வந்து இன்டென்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கே வந்து ஒரு ஃபுல் நாள் வந்து போயிருக்கு. அந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷன் சென்டர் அந்த தரப்பில் வந்து இதை வந்து நடத்தியிருக்காங்க தாவேகா ஆளுங்களாம் வந்து சேர்ந்து. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே மாதம் மாதம் ரூ. 5000 எல்லா குடும்பங்களுக்குமே வந்து மொத்தமாக இதர செலவுகளை வந்து தவிர்த்து நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மீறி அவங்களோட அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட மொத்த மருத்துவ செலவு, மொத்த கல்வி செலவு, ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வந்தால் அந்த ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுறதுக்கான அவங்களுக்கான வந்து செலவு, முக்கியமான நாட்கள் ஏதாவது வந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மொத்த செலவு இப்படின்ட்டு ஒரு குடும்ப நபராக வந்து இருந்து அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன அடிப்படை தேவையாக வந்து இருக்குமோ இது எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ட்டு தாவேகா தலைவர் விஜய் வந்து உள்ளே சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல வந்து படுது. நிறைய குடும்பங்கள் கிட்ட குறிப்பாக வந்து பெண்கள் கிட்ட ரொம்பவே வந்து மனதுருகி வந்து பேசி, அதுவும் நிறைய குழந்தைகள்லாம் வந்து இறந்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட தாய்மார்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மற்றவங்களாம் எல்லாத்தையுமே வந்து காட்டிலும் அந்த த குழந்தைய பலி கொடுத்தவங்க கிட்ட வந்து ரொம்பவே வந்து துயரப்பட்டு நொடிஞ்சு போய் வந்து பேசியிருக்காரு விஜய் அப்படின்னு வந்து சொல்ல வந்து படுது. ஸோ இதுதான் மொத்தமாக இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 குடும்பங்கள் இவங்களையுமே வந்து வெகு விரைவில் விஜய் வந்து பார்ப்பார் அப்படின்னு வந்து சொல்ல வந்து படுது. இது மட்டும் வந்து போக இன்னைக்கு மார்னிங் இன்னொரு சலசலப்புமே வந்து நடந்துச்சு. ஸோ அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இறந்து போன ஒரு நபரான மோகன் அப்படின்றவரோட ஒரு தந்தை வந்து வெளியே வந்து இருந்துக்கிட்டு என்னையும் வந்து விஜய் வந்து பார்க்கணும், பட் ஆனால் என்னை உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு ப்ரெஸ் எல்லாம் வந்து பேசிட்டு வந்து இருந்தார். மற்ற இன்னைக்கு மாமல்லபுரத்துக்கு வந்த மற்ற எந்த குடும்பமே ப்ரெஸ்ஸை டைரெக்டாக வந்து மீட் பண்ணலை. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி டிவிகே தரப்புலேருந்து கூட்டு வந்ததுனால. பட் இவர் மட்டும் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசினார், என்னை வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க, அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட்
டிவிகே தரப்புல இருந்து என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த இறந்த பையனோட அப்பாவா தான் வந்து இருந்திருக்காரு. பட் ஆனா அந்த தாயும், இந்த கணவரும் வந்து பிரிஞ்சு ரொம்ப வருட காலம் வந்து ஆயிருச்சு. இப்போ இந்த இழப்பீடு தொகைய வந்து வாங்குறதுக்காண்டி ஏகப்பட்ட ஒரு வேலைகள்ல அவர் வந்து ஈடுபட்டுட்டு வந்து இருக்காரு. அவங்க அம்மாவே வந்து இத வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. அந்த பணத்துக்காண்டி தான் அவர் வந்து வந்துகிட்டு இருக்காரு. மத்தபடி வந்து நாங்க அ பையனே வந்து அவர் வந்து பார்த்து கிட்டத்தட்ட 15 வருஷம் மேல வந்து ஆயிருச்சு. இப்ப தான் திடீர்னு வந்துட்டு இருக்காரு அப்டின்ட்டு டிவிகே தரப்புலருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த ரூ. 20,00,000 இழப்பீடா எல்லா குடும்பங்களுக்கும் வந்து குடுப்போம் அப்டின்ட்டு வந்து விஜய் வந்து சொன்னார் இல்லையா? இது முன்னாடியே வந்து குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு தான் இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கத்துல விஜய் மேல இந்த விமர்சனமும், இந்த மாமல்லபுரத்துல வந்து கரூர் சம்பந்தமான இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டதுலேருந்தே, இந்த விமர்சனமும் தொடர்ந்து வச்சுட்டே தான் வந்திருக்காங்க. இது என்ன இவரு வந்து நேர்ல போகாம பண்ணையார் மாதிரி எல்லாரையுமே வந்து திரும்ப கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் டிவிகே தரப்புலேருந்து என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து நாங்க கரூர் போகுறதுக்காக மொத்த அந்த பெட்டிஷனும் வந்து போட்டிருந்தோம். எங்களுக்காக அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இப்போ விஜய் வந்து சாதாரணமா திரும்ப வந்து பெர்மிஷன் இல்லாம போகவே வந்து முடியாது. இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லேயே போய் வந்து முடியும். ஸோ அதனால தான் நாங்க பெர்மிஷன் வந்து கேட்டோம். அது இப்போதைக்கு உடனே கரூருக்கு விஜய் போய் வந்து ரீச் அவுட் ஆகுற அளவுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அரசாங்க தரப்புல இருந்தும் சரியா உடனே வந்து அவங்க பதில் சொல்லாம இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால தான் நாங்க உடனே இப்ப இமிடியேட்டா அவங்கள வந்து நம்ம வந்து பேசணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம்? சரி, இதுதான் வந்து சேஃப்டி. நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி இங்க வந்து கூப்பிட்டு வந்து வந்துரலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கி வந்து போனாலுமே வந்து சரி, அந்த கரூர் மாவட்டத்தில வேற ஏதாவது ஒரு பெரிய இடத்துல எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு கூட்டம் வந்தாலுமே வந்து சரி, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில ஏற்பட்ட அந்த கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் வந்து அதுக்குமே பெர்மிஷன்லாம் வந்து வாங்கணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்ல வந்து படுது. இது ஒரு பக்கம் வந்து இருக்க, இன்னொரு பக்கம் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில இந்த கரூர் சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதில இன்னைக்கு இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி அவர்கள் ஒரு சில முக்கியமான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லியிருக்காரு. தாவேக்கா தரப்புலேருந்து இன்னைக்கு அவங்க முக்கியமான ஒரு வாதமா என்ன வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, போலீஸார் தரப்புல இருந்து எங்களுக்கு பர்மிஷன இந்த கரூர் மீட்டிங்க்கான பர்மிஷன ரொம்பவே லாஸ்ட் டைம்ல ரொம்பவே இழுத்தடிச்சு தான் வந்து குடுத்துருக்காங்க. இதனால தான் எங்களால ப்ராப்பர் பிளானிங் எதுவுமே சரியா வந்து பண்ண வந்து முடியாம வந்து ஆயிருச்சு. இன்னொன்னு இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த 11 கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பூர்த்தி பண்ணி தான் இந்த இடத்துக்கான இந்த பெர்மிஷன் நாங்க வந்து வாங்குனோம். எங்களுக்கு குடுக்குற மாரியான பெர்மிஷன்ஸு, இந்த ரெகுலேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த 11 நிபந்தனைகள் மாரியான நிபந்தனைகள மத்த எந்த கட்சிகளுக்கும் அவங்க கேட்கிறதே கிடையாது. எங்களுக்கு கேட்டாங்க. பட் நாங்க அது எல்லாத்தையுமே பண்ணி வந்து குடுத்தோம். அப்படியெல்லாம் இருந்தும், போலீஸார் தரப்புல இருந்து எங்களுக்கு கடைசி டைம்ல தான் அந்த கரூர் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் கரூர்னே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து குடுத்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இவ்வளவு பெரிய குளறுபடிக்கு காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. இதனால தான் எங்களால சரியான பிளானிங்குமே வந்து பண்ண வந்து முடியல. எங்களுக்கு முன்னாடியே பர்மிஷன்லாம் குடுத்துருந்தாங்கன்னா, நாங்க அந்த இடத்துல எங்களோட வாலண்டியர்ஸ வந்து இறக்கி, அந்த இடத்துல எப்படியெல்லாம் எக்ஸிட் எல்லாம் வந்து பிளான் பண்ணலாம், நெறைய பேர் வந்து வந்தாலும் இதெல்லாம் நாங்க பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இது அவங்க சைடு இருந்து ஒரு பிழை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ட நோட்டீஸ் பண்ண நீதிபதி அவர்கள், அந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி அவர்கள் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரசாங்கம் தாவேக்காக்குன்னு மட்டும் வந்து கிடையாது. எந்த கட்சிக்குமே பாரபட்சம் பார்க்காம இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அ ஒருங்கிணைந்து வழிநடத்தணும். இதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தோட முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. தாவேக்கான்னு இல்ல, அதிமுகன்னு இல்ல, பாஜகன்னு இல்ல, நாதாக்கான்னு இல்ல. யார் வந்து கேட்டாலும் அரசாங்கத்தோட அந்த புரோட்டோகால் படி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இருக்கக்கூடிய இந்த கட்சி பேதம் இல்லாம எல்லா கூட்டங்களுக்குமே பெர்மிஷன் சீக்கிரமா வந்து குடுக்க வேண்டியது, அத ரெகுலேட் பண்ண வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து பெர்மிஷன லேட்டா வந்து குடுக்குறதும் ஒரு சிக்கலான விஷயம் தான் அப்படின்றத நீதிபதி குறிப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து பேசியிருக்காரு. இது மட்டும் வந்து இல்லாம, இந்த மாரி ஒரு கூடுகை வந்து கூடுற சமயத்துல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மொத்தமா வந்து ஃபாலோ பண்ணும், ஒரு புரோட்டோகாலா ஒரு எஸ்ஓபி வந்து சீக்கிரமா வந்து குடுங்க அப்படின்ட்டு திரும்ப வந்து பிரஷர் பண்ணியிருக்காரு நீதிபதி அவர்கள். கிட்டத்தட்ட 10 நாள் வந்து டைம் வந்து குடுத்துருக்காரு. இந்த 10 நாட்குள்ள காவல்துறை தரப்புல இருந்து ஒரு எஸ்ஓபிய வந்து சப்மிட் பண்ணியே வந்து தீரணும். இல்லன்னா கோர்ட்டே ஒரு எஸ்ஓபிய வந்து மேக் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னுமே வந்து டஃப்பா வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து காவல்துறை தரப்புல இருந்தே ஒரு எஸ்ஓபி இந்த கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்து கூடுனா என்னென்ன
ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து இருக்க, இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து வரப்பவே தாவேகாவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி முன்ஜாமீன் வந்து வேணும் அப்படின்ட்டு ஒரு மனு வந்து போட்டிருந்தார். ஸோ அதுக்கான மனுவுமே இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து வாபஸ் வாங்கியிருக்காரு புசி ஆனந்த் அவர்கள். ஸோ இந்த 2 சம்பவங்களுமே ஒரு சைடு வந்து தாவேகா தரப்புக்கு ஒரு ஆதரவு மாதிரி தான் வந்து தெரியுது. ஒரு பக்கம் திமுக தரப்புல இருந்தும், மற்ற சமூக ஆர்வலர்கள் தரப்புல இருந்தும் இந்த மாதிரி மாமல்லபுரத்துக்கு எல்லாரையுமே வந்து வரவச்சு மீட் பண்ண அந்த மீட்டிங்கை விமர்சனம் வந்து பண்ணாலும், இப்போ விஜய்க்குமே தாவேகா தரப்புக்குமே இருந்த ஒரு பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல வந்து படுது. இது இப்போவுமே வந்து ஸ்டாப் ஆக போகிறது வந்து கிடையாது. விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கூடிய சீக்கிரத்தில் கரூருக்கு வந்து வருவேன். உங்கள் எல்லாரையுமே நான் இன்னுமே உங்கள் வீடுகளுக்கெல்லாம் நான் வந்து மீட் பண்ணுவேன். அதுக்கான பெர்மிஷன்லாம் வந்து கிடைச்சோன்னே இந்த ப்ராசஸில் நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு.